பொண்டாட்டி கேட்குறா, நீங்க வந்து அவ ரஜினி ஃபேன் கிடையாது, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவ கேட்குறா, ஏங்க அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, படம் மேற்கொண்டு ஓட வழி பண்ணாம ஏன் இப்படி இழுத்து விட்டு ஏங்க பேசுறாருன்னு கேட்குறா. சார் படத்தை வெளியே எப்படி சார் ஓட வைக்க முடியும் சொல்லுங்க பொதுவாகவே வந்து பொதுவாகவே வெளியே ஜனங்க பேசிக்கிறத நான் எழுதுறேன். நான் வந்து ஏதோ நான் எனக்கு ரஜினி பிடிக்கும், நான் ரஜினி ஃபேன் தான். ஆனா வெளியே ஜனங்க என்ன பேசுறாங்களோ அதையும் நான் எழுதுறேன், அதையும் சேர்த்து தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ரஜினி ஃபேன்ஸ் மத்தியில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ரஜினி ஃபேன் நான் வந்து ஓப்பனா சொல்றேன், வெளியே நீங்க வந்து தன்னந்தனியா தலை காமிச்சிடாதீங்க. நான் வந்து உங்களை மிரட்டவெல்லாம் சொல்ல, உண்மையா சொல்றேன். நான் வேணா அந்த குரூப்ல உங்களை பத்தி எழுதுறத வேணா உங்களுக்கு அப்படியே அனுப்பி விடுறேன், நீங்க பாருங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாம் அவ்வளவு கொதிச்சு போய் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தெரியாது அது. நீங்க வந்து நீங்க சீமான் கிட்ட என்னைக்கு போனீங்கன்னா அன்னைக்கு முடிஞ்சு போச்சு உங்க கதை, தெரியுமா? நீங்க வந்து முழுக்க இது பொலிட்டிக்கல்லி மோட்டிவேட்டட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. அது சீமானுக்கு வேல்முருகன் இதுல என்ன சார் சம்பந்தம்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். சீமான் யாரு, வேல்முருகன் யாரு? உங்களுக்கு அவனா வந்து காசு தர போறாங்க? நாளைக்கு காசு வாங்கினா கூட நீங்க அவங்களுக்கு கமிஷன் கொடுத்தாகணும் சார். அவங்களும் கமிஷன் ஏஜென்ட் கிடையாது சார், அவங்களும் அரசு சினிமாவோட சம்பந்தப்பட்டவங்க. சும்மா நீங்க வேற. எனக்கு தெரியாத சீமானை பத்தி யார்கிட்ட பேசுறீங்க? எனக்கு தெரியாத சீமானை பத்தி என் கண்ணு எதிரில் கொண்டு போய் கோடிக்கணக்கில் கொடுத்தவன் என் கூட இருக்கான் இப்பயும். என்னத்துக்கு நீங்க சீமானுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? எனக்கு தெரியாத சீமான் யாருன்னு? எனக்கு தெரியாத சீமான் அவங்களுக்கு தெரியும் சார். அவர் வந்து சினிமாவோட டைரக்டர் சார், சினிமாவோட தொடர்புடைய சினிமாவோட வழிகள் தெரியும் சார் அவருக்கு. ஆமா சார் தெரியும் சார். அவர் பாவம் பெரிய கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிச்சு படத்தை எடுத்துட்டாரு சார். இப்படிலாம் ஏன் நீங்க சொல்றீங்க? அவர் சினிமாவோட தொடர்பு சார். எங்களுக்கு யாராவது ஒருத்தர் சார் இங்க பாருங்க, சீமான் வர வேண்டிய அவசியம் என்ன உங்க கூட்டத்துக்கு? வேல்முருகன் வர வேண்டிய அவசியம் என்ன உங்க கூட்டத்துக்கு? அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னே என்ன வேலை பண்ணாங்கன்னு தெரியாதா? சினிமா வாழணும்னு சொல்லி தான் அவங்க வேலை பார்த்தாங்களா? சார் இதெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க சார். நான் தயவு செய்து ஏன் சார் கொச்சப்படுத்து? இல்ல நீங்க பண்ணது சரியான்றதை நீங்க இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க சார். நான் இப்பயும் சொல்றேன் சார், யூ ஆர் கில்ட் த மூவி. எங்களுக்கு அப்புறம் நாங்க என்ன சார் ரோட்லயே நிக்க முடியும்? எங்களுக்கு 4 பேர் ஏங்க நீங்க முறையா வந்து நீங்க பேசுறது முறை தானே? அப்போ நீங்க இப்பயும் வந்து நீங்க பண்ணது சரின்னு நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு கடிதம் எல்லாருக்கும் கொடுத்தோம், இருங்க, உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இல்ல, உங்களுக்கு கிடையாது? கடிதம் கொடுத்தோமே சார். ஏன் உங்களுக்கு சப்போர்ட் வரல அவங்க சார்? ரஜினி சார் சப்போர்ட் வரல. அவர் யாரும் வர மாட்டாங்க. 7வது நாள் ஒரு படம் லாஸ்ட்னு சொல்லி வந்தா எந்த அமைப்பாவது உங்களுக்கு உதவ வருமா? அதே 1 மாசம் கழிச்சு போயிருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? சார் வெயிட் பண்ணுங்க, நான் கூட்டு போய் ரஜினி சார்னு சொன்னேன். ஆனா என் பேச்சு நீங்க கேட்டீங்களா? ஒரு இம்மி அளவுக்கு அது அதே தான் சொன்னார் சிவா சார். நான் படிச்சு சொன்னேங்க, கெஞ்சி கேட்டுங்க, அந்த ஆள் கேட்கவே இல்லைன்னு சொன்னார் சிவா சார். அவர்லாம் எங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லுங்க, அவர் சும்மா சொன்னா உங்களுக்கு பொது மேடையில் வந்து ஒருத்தன் போய் சொல்லுவானா சார்? நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப் அனுப்பி விட்டுமா அவரு எப்படி பதில் சொன்னாருன்னு? நீங்க இப்போ வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க, நான் இப்போ அனுப்பிச்சுடுறேன் அவருடைய டைலாக. என்கிட்ட பேசுனங்கிறாரு. நான் 20 நாள் நாங்க டெய்லி போன் அடிப்போம், அவர் எவ்வளவு கேஷுவலா பதில் சொல்லுவார் தெரியுமா? நான் வந்து எனக்கு வந்து இந்த படம் நீங்க ரஜினியை நம்பி வாங்கினீங்கன்னு சொன்னீங்கல்ல, என்கிட்ட நீங்க அன்னைக்கு 7வது நாள் 1 வாரம் கழிச்சு நீங்க சொல்லும் போது செவ்வாய்க்கிழமை நான் உங்ககிட்ட பேசின நாள் ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும். அன்னைக்கு என்ன சொன்னேன்? சார் வெயிட் பண்ணுங்க, நம்ம ரஜினி சாரே பார்ப்போம், அமைதியா இருங்கன்னு சொன்னேன். ஏன் ஒரு 4 வாரம் அமைதியா இருந்து உங்களால பார்க்க முடியாதா? அவர் என்ன பார்க்க மாட்டேன்னு யாராவது சொல்றாளா? அவரு நான் ஒரு பத்திரிகையார நான் சொல்றேன், நான் கூட்டு போறேன் சார்னு சொல்றேன். நீங்க அதை விட்டுட்டு நீங்க முடிஞ்ச வரைக்கும் கல்லை போட்டு எரிஞ்சு படத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு கடைசி நேரத்துல வந்து ஏன் நீங்க சொன்னதே நான் எழுதிட்டேன், அவங்க சொன்ன எல்லாருடைய உணர்வும் எழுதிட்டேன் நான் அனுப்போ எல்லாத்தையும் எழுதுறேன். அதனாலதான் இல்ல சார், அதுக்கு தயவு செஞ்சு எங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் உங்களை நான் வேண்டுகோள் வைக்கிறேன். உண்மையை எழுதுங்க, தப்பா ஒண்ணு. ராஜ்டிவில போயிட்டு நீங்க பதில் சொல்ல முடிஞ்சா உங்களால? ராஜ்டிவில உங்களை என்னமா கார்னர் பண்ணா வெங்கட் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, என்னப்பா இது இப்படி இருக்காங்க எல்லாம்